ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன் 3, அதாவது மாநில அரசு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன் 1 அரசியலமைப்பு ப்ளஸ் லெசன் 2ல் இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படிங்கிற 2 லெசனுமே லைன் பை லைன் டீச் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த 3 லெசனையும் லைன் பை லைன் டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து கொஷின்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த 3 லெசனுமே பார்த்திங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இந்த 3 லெசன்ஸ்லேருந்தே நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கொஷின்ஸ் to 5 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்கலாம். மினிமம் 2 கொஷின்ஸு, மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் கேட்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த லெசன்ஸில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூற்று காரணம் கொடுக்கறது, எந்த கூற்று சரியானது தவறானது, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறது எல்லாமே வந்து இந்த லெசன்ஸ்லேருந்து எடுப்பாங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், முக்கியமான கண்டென்ட் இருக்கும். ஸோ 1 by 1 பார்த்துடலாம், ஒரு லைனாகவே பார்த்துடலாம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு நடுவண் மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது. ஸோ நம்மளுடைய பாலிட்டி புக் வந்து நமக்கு என்ன மாதிரியான அரசாங்கம் தருது அப்படின்னா, இந்தியாவுக்கு கூட்டாட்சி அரசாங்கம். ஸோ இந்தியா எந்த வகை அரசாங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம். இந்த கூட்டாட்சியில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். தேசிய தலைநகரான டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசம், டெல்லியுமே ஒரு யூனியன் பிரதேசம் தான், ப்ளஸ் அது வந்து நம்மளுடைய தேசிய தலைநகராகவும் இருக்குது. ஸோ தேசிய தலைநகரான டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசங்கள், அப்புறம் 28 மாநிலங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசம், 28 மாநிலங்கள் இப்போ ஸ்டேட்டஸில் இருக்குது. மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகுக்கிறது. ஸோ மாநில அரசுகள் வந்து சீர்மையாக நடைபெறத்துக்கு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான வழிகள் வந்து அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இந்த மாநில அரசை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6. எந்த பகுதி? பகுதி 6. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 152லேருந்து 237 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 152லேருந்து 237. பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது பகுதி. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசை போன்று மாநில அரசுகளும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை என்ற 3 பிரிவுகளின் கீழே இயங்குகிறது. எப்படி நாம் முன்ன பார்த்த யூனிட்டில், அதாவது நடுவண் அரசில் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பார்த்துருப்போமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் நிர்வாகத்துறையில் யார் வருவாங்க முதல்ல அப்படின்னா ஆளுநர். அதுக்கு முன்னாடி அந்த 3 பிரிவுகளையும் இந்த டயக்ராமில் பார்த்துடலாம். மாநில அரசு அப்படிங்கிறத 3ஆக பிரிச்சிடுறாங்க. ஒன்று நிர்வாகத்துறை, இன்னொன்று சட்டமன்றம், இன்னொன்று நீதித்துறை. இந்த நிர்வாகத்துறையில் என்னெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர், அவருக்கு கீழே முதலமைச்சர், முதலமைச்சரை ஒட்டிய அமைச்சர், அதாவது அமைச்சரவை, அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவை. ஸோ ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, இந்த 3 தான் வந்து முக்கியமாக நிர்வாகத்துறையில் வரப்போகிறது. அது சட்டமன்றத்தில் பார்க்குறது வந்து சட்ட மேலவை, சட்டப்பேரவை. சட்ட மேலவை என்னன்னு சொல்லுவோம்னா மேலவைனே சொல்லுவோம். சட்டப்பேரவைக்கு என்ன பேர் அப்படின்னா கீழவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில ஸ்டேட்டில் சட்ட மேலவை, பேரவை 2 இருக்கும், சில ஸ்டேட்டில் சட்டப்பேரவை மட்டும் இருக்கும். அடுத்தது நீதித்துறைனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உயர்வான நீதித்துறை எது அப்படின்னு பார்த்தோம்னா உயர் நீதிமன்றம் தான். அதுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்களுக்கு கீழே பிற இதர நீதிமன்றங்கள் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்தில் ஆளுநரை பற்றி பார்க்க போகிறோம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநர் வந்து அரசியலமைப்பின் படியிலான தலைவர். மாநில நிர்வாகத்துடைய அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. ஸோ யாரோட பெயரில் மாநிலத்தை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநருடைய பெயரில் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்குமே ஒரு ஆளுநர் இருக்கிறார். ஆனால் நிர்வாக சூழலின் காரணமாக எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆளுநர் கம்பல்சரி இருப்பாங்க. சில சமயம் நிர்வாகத்தை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியல, ஆர்எல்ஸ் வந்து அங்கே ஆளுநர் வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து திடீர்னு மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற காரணங்களாலேயோ, ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தாலேயோ, ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுடைய, அதாவது பக்கத்து ஸ்டேட்டு அப்படி வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுடைய ஆளுநரை போயிட்டு அந்த மாநிலத்திலையும் வந்து எக்ஸ்ட்ரா கூடுதல் பொறுப்பாக வந்து 1 அல்லது 2, 3, 4 இந்த மாதிரி கூடுதலாக பல மாநிலங்களுக்கு ஒரே ஒரு ஆளுநர் இருக்கிற மாதிரியும் ஆர்டிக்கல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. சில சமயங்களில் நிர்வாக சூழலின் காரணமாக ஒரு மாநிலத்தோட ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாருங்கள், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. இந்த கொஷின் கேட்பாங்க, ஆர்டிக்கலாக கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 154. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 154. நெக்ஸ்ட்டு, ஆளுநருடைய நியமனம். ஆளுநர் வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது, நியமனம் செய்யப்படுறாங்க. என்ன வழியில் அப்படின்னு பார்க்கலாம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். வழக்கமாக அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஒரு ஆளுநர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. நியமனம் செய்ததிலிருந்து அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா அந்த 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவரையே அதே மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறதுக்கு அவருடைய பதவி காலத்தில் நீட்டிக்கலாம். பொதுவாக ஒருத்தங்க வந்து தன்னோட சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க. இதில் 3 பாயிண்ட் இருக்குது. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு 5 ஆண்டுகள். அப்புறம் குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் அவருடைய பதவி காலத்தில் நீட்டிக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்துக்கு கூட மாற்றப்படலாம். எந்த நேரத்துலையும் அவர் வந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் எந்நேரத்திலும் பதவி விலகலாம். அவராக வாலண்டரியாக முன் வந்து எனக்கு ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு பணித்துறப்பு கடிதம் கொடுத்துட்டு அவர் வந்து ஆளுநர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்துக்கலாம். அடுத்த பேராகிராஃபில் பாருங்கள், மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஸோ குடியரசுத் தலைவர் இவரை பணி நீக்கம் செய்கிறாங்க, இல்லை இவங்களா வாலண்டரியாக போய் பணித்துறப்பு செய்கிறாங்க அப்படின்னாலும் இந்த உயர்நீதிமன்றம் அல்லது சட்டமன்றம் மாநில அளவில் தானே இருக்குது. அப்போ உயர்நீதிமன்றமோ சட்டமன்றமோ அவருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநரை நியமிக்கப்படலாம். இதே சேம் கான்செப்ட் தான் குடியரசுத் தலைவருக்கும் இருந்தது. குடியரசுத் தலைவர் வந்து ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே மாதிரி தான் இங்கே ஆளுநர் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்வதில் 2 மரபு இருக்குது. ஸோ 2 கண்டிஷன் வந்து அந்த இடத்துல பின்பற்றிட்டு வருவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநராக நியமிக்கப்படுபவர் தான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஸ்டேட்டில் அவர் ஆளுநரோ அந்த ஸ்டேட்டில் அவர் வந்து வசிக்கக்கூடாது. மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். எந்த ஸ்டேட்டோட ஆளுநரை நியமனம் செய்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து ஆளுநரை நியமனம் செய்யணும். அதுதான் சொல்ல வராங்க. ஒன்று வந்து அவர் அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடாது. 2வது வந்து அந்த நடுவண் அரசு மாநில அரசுக்கிட்ட கேட்டுட்டு கலந்தாலோசனை செய்த பிறகு இவங்களை போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கலந்தாலோசித்து அதுக்கு பின்னாடி தான் வந்து இவங்களை முன்மொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158 3A படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமாக ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். இப்போ ஒரு டவுட் வரும். இப்போ இவர் வந்து ஒரு ஆளுநர் இருக்கார், 2 ஸ்டேட்டுக்குமே வந்து அவர் தான் ஆளுநராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஸ்டேட்டுக்கும் இவருக்கு வந்து ஊதியம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 2 ஸ்டேட்டில் இருந்தும் 25,000 பிரித்து டோட்டலாக 50,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் சொல்லலாம். அது எந்த ஆர்டிக்கல் படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 158 3A படி. எந்த ஆர்டிக்கல் படி அவருடைய சம்பளம் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கும் போது நியமிக்கப்படுது அப்படின்னா 158 3A படி. இதிலே தான் 158 3A தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஒரு பொதுவான ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது, ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அவருடைய தகுதிகள் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 58வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகளை கூறுகிறது. ஸோ இவருடைய தகுதிகளை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கேட்டாங்கன்னா 157 158 ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் கேட்கும்போது 157 158 ரெண்டுலேயும் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். காமனாக சொல்லியிருக்கிறது தான், அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இங்கே வயதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆளுநர் அப்படின்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் தான் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு
என்ன சொல்கிறது, சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பதவிகளில் கவர்மெண்ட் வேலைகள்லையோ உள்ளாட்சி அமைப்புகள்லையோ அவர் இருக்கக்கூடாது. அவ்வாறு அவர் ஒரு வேலை இருந்தார்னா ஆளுநராக என்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு அவருடைய வேலை, ஏற்கனவே இருக்கார் இல்லையா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக, அந்த பதவி வந்து நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுநருடைய அதிகாரங்கள் பணிகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள். ஆளுநருக்கு வந்து மாநில நிர்வாகத்தின் தலைவர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய அதிகாரங்கள் வந்து அதிகபட்சமாகவே கொடுத்துருக்காங்க ஆர்டிகல்ஸில். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இப்போது இவருக்கு உதவி செய்கிறதுக்கு முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டப்பிரிவு 163 இவங்களுடைய ஆலோசனையின் பேரில் சிலதை தவிர மீது எல்லாத்துலேயுமே இவர் அதிகாரம் செலுத்துவார், சில விஷயங்களை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிர்வாக அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், தன்விருப்ப அதிகாரங்கள் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நிர்வாகம் சார்ந்த அதிகாரங்கள் என்னென்னலாம் வருது. ஸோ இதில் கேட்பாங்க, ஒரு 2-3 நிர்வாக அதிகாரங்கள் கொடுத்துட்டு ஒரு தன்விருப்ப அதிகாரம் கொடுத்துட்டு இதில் ஆளுநருடைய தன்விருப்ப அதிகாரம் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை தன்விருப்ப அதிகாரங்கள் வந்து ஒரு 3 கொடுத்துட்டு நிர்வாக அதிகாரத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து எது வந்து நிர்வாக அதிகாரம் ஆளுநருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் ஓரியன்டாக கொஷின் கேட்பாங்க. நிர்வாக அதிகாரங்கள்னு பார்த்தோம்னா, மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார். இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் எந்த கட்சி அதிகப்படியான ஓட்டு வாங்கி வெற்றி பெறுறாங்களோ அந்த கட்சியோடைய தலைவரை கூப்பிட்டு முதலமைச்சராக நியமனம் செய்கிறது ஆளுநருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஸோ முதலமைச்சர் வந்து ஆலோசனை சொல்லி முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்டு யாரெல்லாம் பரிந்துரைக்கிறாரோ அமைச்சராக்கிறதுக்கு அவங்க எல்லாரையும் அமைச்சராக மாற்றுறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது. ஸோ மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்வதும் ஆளுநர் தான். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வார். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம்னு ஒன்று தனியாக இருக்கும். அதோடைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வது ஆளுநர் தான். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாருங்க, இவர் ஒரு ஒர்க்கே செய்கிறார். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கிறார். ஆளுநர் தான் ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் வேந்தர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே துணைவேந்தர்கள் இருக்கணும் இல்லையா, துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆளுநர். அடுத்தது குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது இப்போ ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360 இந்த இதில் எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் அவசர நிலையை கொண்டு வர. இது வந்து தேசிய அவசர நிலை, இது மாநில நெருக்கடி நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அண்ட் தென் 360 அப்படிங்கிறது நிதி நெருக்கடி நிலை. இதில் குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்வார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுன்னா மாநிலத்தை அவர் பேரில் யார் இங்கே ஆட்சி செய்வாங்க அப்படின்னா ஆளுநர் ஆட்சி செய்வாங்க. இதெல்லாம் நிர்வாக அதிகாரங்கள். இதுவே சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்கள் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆளுநர் மாநிலத்தில், அதாவது சட்டமன்றத்தோடைய ஒருங்கிணைந்த பகுதியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அவர் என்ன மாதிரியான பகுதி அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி ஆளுநர். இப்படி கேட்பாங்க. சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை, அவர் வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார். அவர் வந்து ஒருங்கிணைந்த பகுதி தான், உறுப்பினர் கிடையாது. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர். ஒரு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், அப்படி இல்லைனா கலைச்சிடலாம். இது எல்லாத்துக்குமே அவருக்கு உரிமை இருக்குது. தேர்தல் முடித்து சட்டசபை அமைத்த முதல் கூட்டத்தொடர், அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கூட்டத்தொடர் ப்ளஸ் ஒரு இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு தொடர், இது ரெண்டுத்துலேயுமே அவர் தான் வந்து உரையாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். ஏதாவது ஒரு மசோதா பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா, நிறைவேற்றப்படாமல் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா, இந்த மசோதாக்கள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் என்ன பண்ணலாம், செய்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது, இப்போது நமக்கு சட்டப்பேரவையை யார் வந்து வழிநடத்தி போவாங்க அப்படின்னா அவருடைய தலைவர் வந்து சபாநாயகர், ஹெல்ப்பரை வந்து துணை சபாநாயகர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து அவை நடத்துவாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ஆளுநர் யாராவது ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினரை கூப்பிட்டு சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த சொல்லி யாரை வேணாலும் கூப்பிடலாம் ஆளுநர். அப்படி ஒரு அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு உறுப்பினரை, ஆங்கிலோ இந்தியன்ஸில் ஒருத்தவங்களை மாநில சட்டமன்றத்துக்கு இவர் நியமனம் செய்யலாம்.
அதே மாதிரி தான் மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமனம் செய்யலாம். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையில் 6 1 பங்கு இடங்களுக்கு அவர் நியமனம் செய்கிறார். எந்த ஸ்டேட்லலாம் சட்ட மேலவை இருக்கோ அதில் 6 1 பங்கு உறுப்பினர்களை இவர் வந்து நியமனம் செய்வாங்க. இன்கேஸ் வந்து 12 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர், 18 பேர் இருக்காங்கன்னா 3 பேர், 24 பேர் இருக்காங்கன்னா 4 பேர். இந்த மாதிரி அந்த 6 1 பங்கு, 6க்கு ஒருத்தவங்க 6க்கு ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் வந்து நியமனம் செய்வாங்க. அந்த நியமனம் செய்கிறவங்க எதில் வந்து சிறந்தவர்களாக இருப்பாங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களாக இருக்கணும். எத்தனையில் ஒரு பங்குனா 6 1 பங்கு இடங்களை நியமனம் செய்வார். அடுத்தது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும். இப்போ மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது உடனே சட்டமாகுமானா கிடையாது. ஆளுநர் அதுக்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது சட்டமாக மாறும். ஆனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதற்காக கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் கையெழுத்து போடலாம், இல்லைனா நிறுத்தி வைக்கலாம், இல்லைனா அதில் கொஞ்சம் பரிசீலனை திரும்பவும் பண்ணுங்கன்னு சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். ஒன்று போடலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இல்லைனா திருப்பி அனுப்பலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆளுநருக்கான அதிகாரம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இப்போ சட்டமன்ற கூட்டமே நடக்கலை, ஆனால் அந்த சமயத்தில் வந்து திடீர்னு ஒரு அவசர நிலை ஏற்பட்டுச்சு. கண்டிப்பாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி அவர் வந்து உருவாக்கலாம் அப்படின்னா 213 சட்டப்பிரிவு 213 ஆளுநருக்கான அவசர நிலை சட்டத்தை பற்றி சொல்லுது. அவசர சட்டம் அவர் பிறப்பிக்கலாம். அவசர சட்டம் பிறப்பிச்ச 6 மாதத்துக்குள்ளார மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை எந்த நேரத்திலையுமே ஆளுநர் மறுபடியும் திரும்ப பெறலாம். அது அங்கீகரிக்கிறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. 6 மாத கால அவகாசம். அடுத்தது மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கைக்குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். ஸோ மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கைனா வரவு செலவு திட்ட பட்ஜெட்டு, அதாவது ஆண்டு இறுதியில் வந்து எவ்வளோ நிதிநிலை அறிக்கை அது வந்து அவர் மூலமாக தான் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படணும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா, அந்த குழுவுடைய அறிக்கை ப்ளஸ் மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கை இது எல்லாமே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான். அது மட்டும் இல்லாமல் நிதி அதிகாரங்கள் இவருக்கு என்னென்ன இருக்குது, பணம் ஓரியன்டாக நிதி தொடர்பான அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. அதாவது பட்ஜெட் வந்து தயார் செய்திருக்கிறத சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்வார். இவர் தான் ஆளுநருக்கு அரசியலமைப்பு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்வார். வரவு செலவு திட்டம் மட்டும் இல்லாமல் தேவைப்படுற சமயத்தில் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநரின் முன் அனுமதியோடு தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தவே முடியும். மற்ற எல்லா மசோதாவையும் தானாகவே ஒரு உறுப்பினர் வந்து அறிமுகப்படுத்தலாம். ஆனால் ஆளுநர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இப்போ திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வருதுன்னா ஆளுநர் தான் அவசர நிதியிலேருந்து நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் குடியரசுத் தலைவர் தான் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும். அடுத்தது பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய, அதாவது பஞ்சாயத்துகள் நகராட்சிகள்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் தானே வருது. இந்த நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆளுநர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அமைச்சிருப்பார். நிதி ஆணையம் அங்கே வந்து எப்படி நிதிக்குழு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே நிதி ஆணையம் வந்து ஆளுநரால் அமைக்கப்படும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி நிதியை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். ஸோ மாநில அரசுக்குன்னு வக்கீல் நியமனம் செய்கிறது இவர் தான். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு. அங்கே குடியரசுத் தலைவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் வந்துடுவார். இவர் என்ன பண்ணியிருப்பார், உயர்நீதிமன்றம் ஆலோசனை பண்ணுறதை வச்சு மாவட்ட நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்வார். ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் தானே உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை நியமனம் செய்வார். அதுக்கு ஆலோசனை யார் சொல்லுவாங்கன்னா ஆளுநர் சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இருக்கும் பாருங்கள் இவருக்கு. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம். அவங்க தப்பு செய்திருந்தாலும் அவங்கள மன்னித்து விட்டுறலாம், இல்லைனா அவங்களுடைய தண்டனை காலத்தை வந்து குறைக்கலாம். ஒன்று மன்னிப்பு முழுசாகவே அந்த குற்றத்தை வந்து மன்னிக்கலாம், இல்லைனா தண்டனையை குறைக்கலாம், இல்லைனா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கலாம். இந்த 3 அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆனால் ஒன்றுத்தில் வந்து அவர் அதிகாரம் செலுத்த முடியாது. மரண தண்டனை கொடுத்துருந்தா அவரை பற்றி கன்சிடர் பண்ண முடியாது.
ஆனால் இதுவே வந்து குடியரசுத் தலைவராக இருந்தால் குடியரசுத் தலைவர் வந்து மரண தண்டனை உட்பட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்குன்னா 72. மரண தண்டனைக்கு கூட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. ஆளுநருக்கு அதில் இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டிஃப்ரென்ஸ் பண்ணி. விருப்புரிமை அதிகாரம்னா ஆளுநருக்குன்னு சில விருப்புரிமை அதிகாரங்கள் இருக்குது. குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். நாம் ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்றத்தில் நிறைவேற்றதுக்கப்புறம் அது சட்டமாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும், ஆளுநர்கிட்ட போகணும். ஆளுநர் என்ன பண்ணுவார், இதை விருப்பப்பட்டால் அதை வந்து சட்டமாக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்பலாம். இல்லைனாக்கில் நான் இதை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அழைக்க கூப்பிட முடியும். ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் வந்து யாருமே வின் பண்ண முடியல, எந்த கட்சியுமே. அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆளுநர் ஏதாவது ஒரு கட்சி தலைவரை, எந்த கட்சி தலைவர் வந்து இருக்கிறதுல அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து அவங்கள வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம். ஆனால் ஆட்சி அமைச்சதுலேருந்து 6 மாத காலத்திற்குள்ளாரே நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அமைச்சரவை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆளுநர் கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர கால அதிகாரங்கள்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு என்ன இருக்குது பாருங்கள். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கேற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால், ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டு நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆர்டிக்கல் படி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கண்டுபிடிச்சாரு இல்லை நம்பினார் அப்படின்னா சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். ஆர்டிக்கல் 356 தான் மாநில அரசை கலைக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த கொஷினில் வந்து இந்த ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க. மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு எந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 356. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க. மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் கொண்டு வருவாங்க. அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். யார் குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தை நிர்வாகம் செய்வார் அப்படின்னா ஆளுநர். அடுத்தது ஆளுநருடைய சிறப்பு உரிமைகள்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. சட்டப்பிரிவு 361 ஆளுநருக்கான கீழ்காணும் சிறப்புரிமைகள் வழங்குகிறது. இப்படியே ஆர்டிக்கலே கேட்பாங்க. ஆளுநரின் சிறப்புரிமைகளுக்கான ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 361 ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் ஒன்றொன்னா பார்க்கலாம். தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டாம். இவர் வந்து எந்த நீதிமன்றத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, ஏன் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அவருடைய மிக சிறப்புரிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்குமே இந்த மாதிரி உரிமை இருக்காது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்குமே அதே மாதிரி இருக்கும். நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆளுநர் வந்து அவங்க வந்து ஒரு அப்போ பொசிஷனில் இருக்காங்க, ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அவங்க அந்த பதவியில் இருக்காங்க அப்படின்ற போது அவங்கள எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவங்க மேலே குற்றச்சாட்டு சுமத்தவோ அல்லது அவங்கள கைது செஞ்சு சிறையில் வைக்கிறதுக்கோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறக்க முடியாது. இதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் குடியரசுத் தலைவருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலமைச்சரை பற்றி. முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எப்படி குடியரசுத் தலைவர் பெயரளவு நிர்வாகி ப்ளஸ் பிரதமர் வந்து உண்மையான நிர்வாகியோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆளுநர் வந்து பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளனர். வேறு வகையில் இன்னும் விருப்பமாக சொல்லணும் நினச்சா ஆளுநர் அப்படிங்கிறவங்க மாநிலத்தில் அரசுப்படியான தலைவர், அதாவது அரசின் தலைவர், மாநிலத்தின் அரசின் தலைவர் ஆளுநர். அரசியல் அமைப்பின் அரசாங்கத்தை நடத்துகிற தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து இப்படியே தான் லைன் அப்படியே எடுத்து தான் கொஷின் கேட்பாங்க. ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி. அப்போ உண்மையான நிர்வாகி யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். ஆளுநர் அப்படிங்கிறவங்க மாநிலத்தின் அரசின் தலைவர். அப்போ அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முதலமைச்சருடைய நியமனம் எப்படி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் தான். மாநில ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்வாங்க. ஆனால் எப்படி அப்படின்னா எந்த கட்சி வந்து எலெக்ஷனில் பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்வாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சரின் பதவி காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. முதலமைச்சருக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் இவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மை பலம் தராங்களோ அது வரைக்கும் மட்டும் அவங்க முதலமைச்சராக இருக்க முடியும். இப்போ திடீர்னு நடுவுலேயே அவங்க வேறு கட்சிகளோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை இழந்து போகும்போது அந்த
அமைச்சரவையை கலைச்சு சட்டமன்றமும் கலைக்கப்படும் அப்படிங்கிறது தான். சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்வார். அதாவது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்யணும். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். காமனாக சொல்லணும்னா 5 வருடம். இடையில கூட அவங்களுக்கு பெரும்பான்மை இழந்து போனால் அவங்க அமைச்சரவையோ சட்டமன்றத்தையும் கலைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா அமைச்சரவை தொடர்பானது. முதலமைச்சருடைய பரிந்துரை பேரில் தான் ஆளுநர் அமைச்சர்களை நியமனம் செய்வார். ஸோ ஆளுநர் தான் அமைச்சர்களை நியமனம் செய்வார். அதுக்கு பரிந்துரைக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வார். எந்த அமைச்சருக்கு என்ன துறை கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்கீடு செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா முதலமைச்சருக்கு தான் இருக்குது. தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். அதாவது இப்போது திடீர்னு ஒரு அமைச்சரை எடுத்துகிட்டு வேற ஒரு அமைச்சரை போடுவாங்க. இல்லைனா ஒரே அமைச்சருக்கு 2 துறை கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு அமைச்சருக்கு ஒரு துறை கொடுப்பாங்க. ஒரே துறையை பார்த்துக்கிறதுக்கு 2 அமைச்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய அமைச்சரவையை எந்த விதத்தில் தேவையோ அந்த மாதிரி மாற்றி அமைக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகள் எடுக்கிறார். அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமையேற்பவர் யாருன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா முதலமைச்சர். அதில் முடிவுகள் அவர் தான் எடுப்பார். அமைச்சரவை அதாவது அமைச்சர்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் இருக்குது. கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். அடுத்தது ஆளுநர் தொடர்பானவை. ஸோ முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கலாம். யார் யாரை நியமனம் செய்யும்போது முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, மாநில அரசு வழக்குரைஞர் இருக்காங்கல்ல அவங்கள நியமனம் செய்யும் போது, மாநில தேர்தல் ஆணையர் இருக்காங்க இல்லையா அவங்கள நியமனம் செய்யும் போது, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள நியமனம் செய்யும் போது, மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா இவங்கள நியமனம் செய்யும் போதெல்லாம் முதலமைச்சர் யாருக்கு ஆலோசனை சொல்வாங்க அப்படின்னா ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இது மட்டும்தானா அப்படின்னா மாநில நிதிக்குழுவுடைய தலைவர் ப்ளஸ் உறுப்பினர்கள் இவங்கள நியமனம் செய்யும் போதும் முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இவருடைய ஆலோசனையின் பேரில் தான் அவங்களெல்லாம் நியமிப்பாங்க. அடுத்தது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார். துவக்கி வைக்க சொல்லியும் இப்போ இது நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்க சொல்லியும் ஆளுநருக்கு ஆலோசனை முதலமைச்சர் சொல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டமன்றம் ஓரியன்டாக. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவர் யார் அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர். இப்படி கேட்கலாம் கொஷின். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவரும் முதலமைச்சர். எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார். ஸோ பெரும்பான்மை இல்லாத போதோ அல்லது அமைச்சரவையை மாற்றி அமைக்கணுங்கும் போதோ சட்டமன்றத்தை கலைக்க எந்த நேரத்திலும் ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமைச்சரவை. அமைச்சரவை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்புடையது. இது ஒரு கொஷினாகவே கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்ட கொஷின் முக்கியமான பாயிண்ட்டும் கூட. அமைச்சரவை தான் மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையது. ஸோ மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரவை. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவங்க அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்க முடியும். இது கம்பல்சரி கண்டிஷன். அமைச்சரவை குழுவுடைய அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருத்தங்களை அமைச்சராக பதவியேற்க வைக்கலாம். அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் 6 மாத காலத்துக்குள்ளார அவர் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்யணும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது. ஸோ முதலமைச்சரின் தலைமையிலான ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டிக்கலை தான் கேட்பாங்க. 163. அதே 163(1) படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரை தலைவராய் கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். இந்த 163(1) படி முதலமைச்சரை தலைவராய் கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவியும் ஆலோசனையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அமைச்சர்களுடனான மற்ற விதிகள் என்ன இருக்குது அப்படின்னா சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. ஆளுநரால் தான் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்றதே எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா 164(1).
முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 100 உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் அமைச்சரவை கூடும்போது 15 உறுப்பினர்கள் மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் 200 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 30 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஸோ 100க்கு 15 100க்கு 15ன்ற கணக்கில் 30 அமைச்சர்கள் இருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டப்பிரிவு எதில் சொல்லுது அப்படின்னா 164(1)A. இதெல்லாம் வந்து ஆர்டிக்கலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. எந்த ஆர்டிக்கலில் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 15% மிகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா 164(1)A. அமைச்சரவையுடைய அதிகாரங்கள். இப்போ அமைச்சரவைக்குன்னு என்ன அதிகாரம் இருக்குது, பணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அரசாங்கத்தை நடத்துறதுக்கு தேவையான கொள்கைகள் எல்லாத்தையுமே இந்த அமைச்சரவை தான் திறம்பட நடைமுறைப்படுத்தும். சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவளிக்கும். ஸோ அமைச்சரவை அப்படிங்கிறதே வந்து பெரும்பான்மை கட்சி, எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அவங்களோடது, அவங்க தான் மசோதாக்கள் கொண்டு வருவாங்க. அப்போ மசோதாக்களுக்கு ஆதரவாக வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு தருகிறது. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொதுநலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது. இதை கேட்கலாம். அதாவது மாநில நலனுக்காக, மாநிலத்தின் பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரவை அப்படிங்கிற ஆன்சர் கொடுப்பாங்க. அடுத்தது முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை வந்து செய்து மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது. ஸோ ஏதாவது 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனைகள் நடந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக யார் செயல்படுவாங்க அப்படின்னா அமைச்சரவை தான் செயல்படும். அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கை உருவாக்குகிறது. ஸோ வரவு செலவு வந்து எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற திட்ட அறிக்கைகளை யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. ஸோ ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானம் செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தான். அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் வந்து அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து இறுதி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்கள் மட்டும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து ஓரவை ஈரவைன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ 6 ஸ்டேட்டில் மட்டும் 2 சட்டமன்றம் இருக்கும். அந்த 6 ஸ்டேட் என்னன்னு மட்டும் மெமரி பண்ணிட்டிங்கன்னா மீதி எது கொடுத்தாலும் அது வந்து 6 ஸ்டேட்குள்ளார வரலைன்னா அது ஓரவை சட்டமன்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 6 ஸ்டேட்டில் மட்டும் ஈரவை சட்டமன்றம் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க பீகார், கர்நாடகா. இது வந்து ரீசெண்டாக ஒரு கொஷின்லேயும் கேட்டிருந்தாங்க. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 6 இடத்துலையும் ஈரவை சட்டமன்றம் இருக்கும். நம்ம கொஷினில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2த்துக்கு நேராக ஈரவை சட்டமன்றம்னு கொடுத்துட்டு பீகார் அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு நேராக வந்து ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துட்டு தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற 6மே ஈரவை சட்டமன்றம் தான். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, பேராக கொடுத்துட்டு மேட்ச் மாதிரி. அடுத்தது பாருங்கள், கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. ஸோ மாநில மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டது வந்து கீழவைன்னு சொல்லுவோம், சட்டப்பேரவை. அவங்க தான் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மேலவைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர்கள், இவங்களால் நியமிக்கப்படுறவங்க அந்த பிரதிநிதிகளாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா 15%க்கு மிகாமல் தான் அமைச்சர்கள் இருக்கணும். அப்படி பார்த்தா தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 234. அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா வெறும் 36 பேர் இருக்கணும். 234 அமைச்சர்கள் 36, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 234 தொகுதி இருக்கா, அப்போ 36 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 234ல் 15 விழுக்காடு அப்படிங்கிறது 36 பேர். அடுத்தது சட்டமன்றம், பேரவை, கீழவை, அதாவது சட்டப்பேரவையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீழவை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம். மாநில அரசாங்கத்துடைய உண்மையான அதிகார மையமே எது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவை அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பேரவை தான் உண்மையான அதிகார மையமாக இருக்குது மாநிலத்தில் அப்படிங்கிறது தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டது. அதாவது
இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே எலெக்ஷன் மூலமாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்கள் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க, அந்த உறுப்பினர்கள் மட்டும்தான். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ சட்டமன்ற மக்களின் உறுப்பினர் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இதை கேட்பாங்க, அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 500 விட தாண்டக்கூடாது. அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். ஒரு மாநில சட்டமன்றம் இருக்குன்னா அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 500க்கு மிகக்கூடாது, 60க்கு குறையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஸோ பாருங்கள், சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம். ஆமாம், 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே ஏதாவது பெரும்பான்மை நிரூபிக்கப்படலை அப்படின்னாக்கல கலைக்கப்படலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ சட்ட மேலவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும்னா, சட்டப்பேரவையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 1/3. இங்கே 30 பேர் இருந்தால் அங்கே 10 பேர் இருக்கணும், இங்கே 60 பேர் இருந்தால் அங்கே 20 பேர் இருக்கணும், அதை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மினிமம் 40 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 40க்கு கீழே போகக்கூடாது, மினிமம் 40 அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சட்டமன்றத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 235 தொகுதி இருக்கும். ஸோ 235 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 234 தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க 234 பேர். மீதி இருக்கிற ஒருத்தரை மட்டும் ஆளுநர் ஆங்கிலோ இந்தியனை நியமனம் செய்வாங்க. ஸோ டோட்டலாக 235 அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆங்கிலோ இந்தியர் வகுப்பில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவர். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆளுநர்லேயும் இதே பாயிண்ட் பார்க்குறோம், இங்கே சட்டமன்ற அமைப்புலையும் பார்க்குறோம். ஸோ பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை என்ற சிறிய அமைப்பு. அமைச்சரவை இங்கே எந்த அமைச்சரவையை பார்க்குறாங்கன்னா கேபினெட் அமைச்சரவை. அமைச்சரவை 3ஆக இருக்கும். கேபினெட் அமைச்சரவை, அதாவது ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர், துணை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜாங்க அமைச்சர் அப்படிங்கிறது தான் கேபினெட்டு. கேபினெட் அமைச்சரவை தான் அமைச்சருடைய உட்குறு. இங்கே சென்டென்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்கள் படிங்க, தமிழ்லேயே கேபினெட் அப்படின்னே கொடுப்பாங்க. கேபினெட் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்குறு. அமைச்சரவையின் உட்குறு எதுன்னு கேட்டால் கேபினெட் அமைச்சரவை. கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் இதில் இருப்பாங்க. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையம். ஸோ மாநில அரசின் உண்மையான அதிகார மையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேபினெட் அமைச்சரவை. அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலமாக கேபினெட் செயலாற்றுகிறது. கேபினெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. என்ன அப்படின்னா அமைச்சரவை குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் 2 வகை இருக்குது. ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. குழுக்களே நிரந்தரமான குழுக்கள், தற்காலிக குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சபாநாயகரை பற்றி கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ சட்டமன்றம் கூடும்போது முதல் கூட்டத்தப்பையே சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றாங்க. சட்டமன்றம் தீர்மானத்தின் மூலமாக 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். இன்கேஸ் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னா முன்னாடியே 14 நாட்கள் முன்னதாகவே அவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும். இது கம்பல்சரி செய்யணும், பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தணும். பதவி நீக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே தீர்மானத்து மேலே பதவி நீக்க தீர்மானத்து மேலே வாக்கெடுப்பு நடத்தணும். அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய நேரத்தில் அவைக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் எத்தனை பேர் அன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் சட்டமன்றம் கலைக்கும். அந்த மாதிரி நிறைவேற்றப்பட்டு அவங்கள 14 நாளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தன்னுடைய பதவியை இழக்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்ன அப்படின்னா, சட்டமன்றம் கலைஞ்சா கூட சபாநாயகர் பதவியிலே இருப்பார். எப்போ வரைக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு சட்டமன்றம் கூடி அதில் ஃபஸ்ட்டு கூட்டம் வர வரைக்கும் தன்னுடைய பதவியில் இருப்பார். சபாநாயகர் இல்லாத போது அவருடைய வேலையை துணை சபாநாயகர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற மேலவையை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சட்ட மேலவைக்கு பேரே விதான் பரிஷத்து. இது ஒரு கேட்ட கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். சட்ட மேலவைக்கு பேரே விதான் பரிஷத்து இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஓர் அங்கமாக செயல்படுகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. அதாவது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேலவையில் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் தான் நடத்துவாங்க. தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுவாங்க. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவை. இதுவும் முக்கியமானது. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவை. ஏன் லைன் பை லைனாக நடத்துகிறோம் அப்படின்னா, லைன் பை லைனாக இது கொஷின்ஸே தான், ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு. அதனால தான் லைன் பை லைனாக நடத்துகிறோம். சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவை. ஏன்னா இதோடைய கலைக்க முடியாது. மேலவை உறுப்பினர்களுக்கு பதவி காலம் 6 வருஷம். கீழவைக்கு 5 வருஷம், மேலவைக்கு 6 வருஷம். அப்போ ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3/4 உறுப்பினர்கள்
ஓய்வு பெற்று அதுக்கு பதிலாக சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சட்ட மேலவை உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். 30 வயது நிரம்பியவராக, ஆளுநருக்கு 35 வயது, மேலவைக்கு 30 வயது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவான மனநிலை உடையவராக இருக்க வேண்டும். எந்த மாநிலத்திலும் போட்டியிடுகிறாரோ அந்த மாநிலத்தில் அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருக்கணும், அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இதில் பாருங்களேன், முக்கியமான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா. நமக்குமே தமிழ்நாட்டிலையுமே ஈரவை சட்டமன்றம் இருந்தது, கீழவை ஒன்று மேலவை ஒன்று. இது வந்து 1986 சட்டமன்ற மேலவையை நீக்கிற மசோதா ஏற்படுத்தி அதில் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அதாவது இந்த சட்டம் வந்து 1986 நவம்பர் 1 1986 நவம்பர் 1 இந்த சட்ட மேலவை நீக்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் தேர்வு செய்வதாங்கன்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பில் இருப்பாங்க, 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி, இன்னும் 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அப்புறம் 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆளுநர் நியமனம் செய்வாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இதில் சிறந்து விளங்குற ஆளுநர் வந்து நியமனம் செய்வாங்க. அடுத்தது தலைவர், மேலவையுடைய தலைவரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மேலவை தலைவர் தான் வந்து கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க, தலைமையேற்று நடத்துவாங்க. மேலவை உறுப்பினர்களிடையே தான் தலைவரையும் துணைத் தலைவரையும், எப்படி சபாநாயகர் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களிடையே சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அது மாதிரி மேலவையில் தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அவருடைய கூட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்துவாங்க. சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கிறதெல்லாம் எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169, வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியமானது. சட்ட மேலவை நீக்கிறது அல்லனா புதுசாக உருவாக்குறதுக்கு ஆர்டிக்கல் வந்து ரெண்டுத்துக்குமே 169, ஆர்டிக்கல் 169. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 6 இப்படி இருக்கும், 6 திருப்பி போட்டால் 9, ஒன்று உருவாக்கலாம், இல்லைனா அதை நீக்கி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். இப்போது 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 20 பேர் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கணும். 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்குங்க இல்லைன்னா நீக்குங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை கேட்கணும். போயிட்டு இந்த சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கும் நீக்கிறதுக்கும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இவங்க இங்கே அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றிட்டு கொண்டு போய் நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு சட்டம் இயற்றி தான் சட்ட மேலவையை உருவாக்குவாங்க, வேண்டான்னு சொன்னால் நீக்கம் செய்வாங்க. அடுத்தது சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் இருக்குது. சட்டமன்றத்தின் செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு பார்க்குறது சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்றத்துடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டம் இயற்றும். பேர்லேயே இருக்குது சட்டமன்றம். ஸோ சட்டம் இயற்றக்கூடியது தான் அதோடைய ஃபஸ்ட்டு வேலை. ஸோ மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு துறைகளை வந்து 3 பட்டியலாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மாநில பட்டியலில் என்ன துறைகள் இருக்கோ அத்தனை துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், மானிய பட்டியல்கள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டமன்றத்துக்கிட்ட இருக்குது. பொதுப்பட்டியல்லையும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சமயத்தில் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றும், மாநில அரசும் சட்டம் இயற்றும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் முரண்பாடு வரும்போது ஒருத்தர் சொல்கிறதுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் யாரோடது ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியலோடது தான் வந்து மத்திய அரசு என்ன சட்டம் போடுறாங்களோ அதுதான் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அதுதான் அடுத்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செல்லாததாகி விடுகிறது. மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேறுகிறது. சென்ட்ரலில் எப்படி வந்து ஒரு மசோதாவை இங்கே வந்து நிறைவேற்றிட்டு, அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றது பிறகு சட்டமாக மாறுதோ அது மாதிரி தான் இங்கேயுமே பேரவையில் வந்து நிறைவேற்றம் செய்துட்டு அது போய் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் சட்டமாக மாறும். அதை தான் இங்கே ஒரே லைனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிதி அதிகாரங்கள். சட்டமன்றம் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இந்த கொஷினை எப்படி இங்கே கேட்பாங்க அப்படின்னா, மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டால் சட்டமன்றம். இப்படி தான் கொஷின் இங்கே கேட்க முடியும். மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா சட்டமன்றம். சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரம். இந்த கொஷினும் கண்டிப்பாக ஏற்கனவே கேட்ட கொஷினு திரும்பவும் கூட ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பண நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ பண மசோதாவை எங்கே மட்டும்தான் நம்ம தாக்கல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவையில் தான், அதாவது கீழவையில் தான். ஸோ பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் மேலவையை விட
கீழவைக்கு தான் அதிகமான பண நடவடிக்கைகளில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண மசோதாவும் கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. ஸோ ஒரு சட்டப்பேரவை வந்து பர்மிஷன் கொடுக்காம நம்மளால் எந்த விதமான புதிய வரிகளையும் விதிக்க முடியாது. ஒரு வரி வந்து புதுசாக நம்ம விதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மசோதா தாக்கல் செஞ்சு அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும் சட்டப்பேரவையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அதிகாரம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்துறையில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. அதாவது சட்டமன்றம் வந்து கேள்வி கேட்டால் அமைச்சரவை வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். அமைச்சரவை அப்படிங்கிறது எதுனா அந்த கேபினெட் அமைச்சரவை 15% மிகாமல் அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில். அந்த மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கும்போது அந்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட மீனிங். அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பாருங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பணி நீக்கமும் செய்யப்படுவர். இப்போ அமைச்சர்களுக்கு எதிராக அமைச்சரவை இருக்குன்னா அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னா அவங்க வந்து உடனே பதவி நீக்கம் செய்யப்படுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அதிகாரம் மிக்கது. நெக்ஸ்ட்டு மாநில நீதித்துறை. நீதித்துறை அப்படிங்கிறது இங்கே மாநில அளவில் உயர்ந்த நீதிமன்றம் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா உயர்நீதிமன்றங்கள் தான். இந்த உயர்நீதிமன்றங்கள் கருத்து எப்போ உருவாச்சு அப்படின்னா 1862 உருவாயிருச்சு, ஆங்கிலேயர் காலத்திலே. 1862 உயர்நீதிமன்றங்கள் 3 இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில். காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு காலப்போக்கில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது அந்த வருஷம் எந்தெந்த பிளேஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1862 சென்னை, கொல்கத்தா மற்றும் மும்பை இந்த 3 இடத்துல தான் வந்தது. அடுத்தது 1950க்கு பிறகு தான் தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு அப்புறமும் பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் 1950 வரைக்கும் ஒவ்வொரு மாகாணங்களாக இருந்தது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி மாற்றிருக்காங்கன்னா, ஒரு மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் இருக்குன்னா அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய 1 or 2 ஸ்டேட்ஸுக்குமே அதுவே சேர்ந்து உயர்நீதிமன்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வலுவகுக்கிறது. ஆனால் 1956ஆம் ஆண்டு 7வது திருத்தச் சட்டம் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஸோ நீதிமன்றத்து மேலே அதிகாரம் செலுத்துறது யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இல்லைனா 2 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் தான் புதுச்சேரிக்கும் வந்து நீதிமன்றமாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பயன்படுத்திக்கிற மாதிரியும் அதை நிறுவனத்துக்கு, அதாவது அதுக்கான ஒப்புதல் கொடுக்கறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து வந்தது அப்படின்னா 1956 ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது திருத்த சட்டம் 6-7 அப்படி லைனில் ஞாபகம் வச்சா இது வந்து வருஷமும் எத்தனாவது திருத்த சட்டம் அப்படிங்கிறதும் ஞாபகம் வரும். 1956வது ஆண்டு 7வது திருத்த சட்டம். அப்போ தான் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலம், யூனியன் பிரதேசத்திற்கு பொதுவான உயர்நீதிமன்றம். இது இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்பாங்க. 1956 7வது சட்ட திருத்தம். எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 பிளேஸஸ்க்கும் சேர்த்து சண்டிகரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே பொதுவாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பிளேஸ்க்கு காமனாக இருக்குது, எந்த பிளேஸில் இருக்கிற நீதிமன்றம் அப்படின்னு. இதே போன்று கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம், கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வந்து 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இது 4த்துக்குமே கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எத்தனை மாநிலங்களுக்கு காமனானது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொது நீதிமன்றமாக உள்ளது. இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால் பிளேசஸ் வந்து இது கூட கேட்பாங்க. இதோடைய கிளைகள் எங்கெங்கே இருக்குது, கவுஹாத்தி நீதிமன்றத்துடைய கிளைகள், ஏன்னா இங்கே 3 இருக்குது பாருங்களேன், தப்பாக ஒன்று கொடுத்துட்டு கூட பொருந்தாதது கேட்கலாம். இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால். ஸோ ஒவ்வொரு லைனுமே கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. எப்படி தமிழை வந்து ஆழ்ந்து படிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜிஎஸ்சியும் ஆழ்ந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து 180+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே
இதோடைய கிளைகள் எதோட கவுஹாத்தி நீதிமன்றத்துடைய கிளைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால் அப்படிங்கிற பிளேசஸில் இருக்குது. டெல்லி வந்து ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்குன்னு தனியாக ஒரு உயர்நீதிமன்றத்தையே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மாநிலம் கிடையாது, டெல்லி தலைநகர் ப்ளஸ் அது ஒரு யூனியன் பிரதேசம். ஆனால் அதுக்குன்னு தனியாகவே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டது. 1+ பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, பல நீதிபதிகளும் இருப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து எல்லா மாநிலங்களிலும் காமனாக இருக்குமானா டிஃபர் ஆகும், வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை யார் நிர்ணயம் செய்கிறாங்க? குடியரசுத் தலைவர். இது ஒரு முக்கியமான கொஷின். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையே நிர்ணயம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25 உயர் நீதிமன்றங்கள். உயர்நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உயர்நீதிமன்றத்துடைய தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவங்கக்கிட்டேயே போயிட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த நீதிமன்றங்களில் தனக்கே உரிய நீதி வரையறை ப்ளஸ் மேல்முறையீட்டு நீதி வரையறையும் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்முறையீட்டு நீதி வரையறையும் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. இந்த 3 இடத்துல மட்டும் சென்னை, மும்பை, கொல்கத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃபில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு பேராகிராஃப், அதாவது பாக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொஷின் கிரியேட் ஆகிற ஏரியா. ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தான் நமக்கு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1862 ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஸோ 1862 சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் வந்து உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டனன்னு தான் தெரியும். அதுக்கு இந்த விக்டோரியா மகாராணி ஒரு காப்புரிமை கடிதம் வழங்கியிருப்பாங்க. அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1862 ஜூன் 26ஆம் நாள். 1862 ஜூன் 26, 62 திருப்பி போட்டாங்கன்னா 26ன்னு வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1862 26, அது ஜூன் மாதம் 6வது மாதமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த காப்புரிமை கடிதத்தை பேஸாக வச்சு தான் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இதில் பார்த்தோம்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம். இதை கொஷினை கேட்பாங்க. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக பெரிய நீதித்துறை வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை வளாகம் தான். சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகம். இப்போ பாருங்களேன், இந்த பேராகிராஃபில் தனக்கே உரிய நீதி வரையறையில் பார்த்தோம்னா மற்ற நீதிமன்றங்கள் வந்து பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்கள் மட்டுமே பெற்றிருக்கும். உயர்நீதிமன்றங்களுக்கு மேக்சிமம் மேல்முறையீட்டு வழக்குகள் மட்டும்தான். ஆனால் இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 இடத்துல மேல்முறையீடு ப்ளஸ் தனக்கே உரிய நீதி வரையறை இது 2மே இருக்குது. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நேரடி அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வழக்குகள் இருக்குல்ல, அது உயில், திருமணம், அதாவது உயில் சம்மந்தப்பட்டது, திருமணம் சார்ந்த வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இதை மட்டும் என்ன பண்ணுன்னா நேரடியாக விசாரிக்கும். எது நேரடியாக விசாரிக்கும்னு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா முக்கியத்துவம் வாய்ந்தது, உயில் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, நீதிமன்ற அவமதிப்பு, இதை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றிருக்கு. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000, அதாவது 2000 ரூபாய் அதுக்கு மேலே தொகை மதிப்புடைய வழக்குகள், அதுவும் என்ன மாதிரியான வழக்குகள்னால் குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் வந்து விசாரிக்க முடியும். அந்த அமௌண்ட் கேட்பாங்க, 2000க்கும் மேற்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வழக்குகள்னு கேட்பாங்க, குற்றவியல் வழக்குகள், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்முறையீட்டு நீதி வரையறைனா உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும், அதாவது உரிமையலாக இருந்தாலும் குற்றவியலாக இருந்தாலும் கீழ் நீதிமன்றங்களே, அதாவது நீதிமன்றங்களுக்கு போங்கன்னு சொல்லிடுறது. அப்புறம் இவங்க ஒருவேளை கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மக்களை வந்து போயிட்டு நேரடியாக மேல்முறையீடு செய்கிறது. அதை தான் சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் ஒரு மேல்முறையீட்டு வழக்குகள், அப்புறம் கீழ் நீதிமன்றங்களில் வரும் மேல்முறையீட்டு வழக்குகள் எல்லாத்தையுமே உரிமையல், குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது உயர்நீதிமன்றங்களுக்கு இராணுவ தீர்ப்பாயங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆயுதம் சார்ந்த வழக்குகள், இராணுவம்னாவே ஆயுதம் இருக்கும், ஸோ அந்த இராணுவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆயுதம் சார்ந்த வழக்குகளை வந்து
விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. பேராணை தருவாங்க பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்கள் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கியுள்ளது. ஸோ ஆர்டிகல் 226 இந்த ஆர்டிகல் 226 தான் வந்து பேராணை வழங்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமைக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த நோக்கங்களுக்காகவுமே பேராணைகளை வெளியிட அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதுவே சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்ற உயர்நீதிமன்றமும் அவையை வழங்கி அதிகாரம் பெற்றுள்ளன. ஸோ ஆர்டிகல் 226லையும் இருக்குது, ஆர்டிகல் 32லையும் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றம் மாதிரி அதிகாரம் இருக்குது. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழே நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியது. அதாவது இந்த பேராணை வழங்குறதுல வந்து யாருக்கு அதிக அதிகாரம், உயர்நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமான்னு பார்க்கும்போது உயர்நீதிமன்றத்திற்கே அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. அடிப்படை உரிமையாக இருந்தால் மட்டும்தான் பாருங்கள், உச்சநீதிமன்றத்துக்கு எதை தகுந்து பேராணை வழங்கலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைக்கு மட்டும்தான். ஆனால் உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்டமீறலுக்கு கூட நீதி பேராணைகள் கொண்டு வர முடியும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, இந்த மாதிரி இத்தனை பேராணைகளை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேற்பார்வை அதிகாரம். இராணுவ தீர்ப்பாயங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளது. அதாவது ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இப்போ தமிழ்நாட்டிலே வந்து உயர்வானது எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன தீர்ப்பாயங்கள் மற்றும் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே வந்து இதுதான் கட்டுப்படுத்தும், மேற்பார்வையிடும். ஆனால் இராணுவ நீதிமன்றங்களை வந்து இது கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ நீதிமன்றங்களை தவிர்த்து மற்றவற்றை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரமும் இதுக்கு இருக்குது. இப்போ கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா அது வேண்டாம்னு சொல்லி திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. பொதுச் சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலமாக பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்தல். பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலமாக பயிற்சி மற்றும் நடவடிக்கையை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒரு ஆணை வந்து வெளியிட முடியும் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட முறைகளின் கீழே நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். அதாவது பரிந்துரைக்கப்பட்ட முறையின் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், அப்புறம் பதவிகள், கணக்குகள் இது எல்லாத்தையும் பராமரிக்கிறது. அப்புறம் ஷெரீஃப் எழுத்தாளர்கள், அதாவது ஷெரீஃபு எழுத்தாளர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். இவங்களுக்கான கட்டணம்லாம் செலுத்துறது எப்படி அப்படின்னு தீர்மானிக்கிறது கூட உயர்நீதிமன்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெரீஃபு எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் இவங்களுக்கான கட்டணத்தை செலுத்துதல் பற்றியும் அவங்க வந்து குறிப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் ஆவணமாக, சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகிறது அச்சடிக்கப்பட்டு. ஸோ இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில், அதாவது ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அப்படியே டைப் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க சான்றுக்காக. எதிர்காலத்தில் ஏதாச்சும் கேள்வி எழுந்ததுன்னா தீர்வுக்கு இந்த கடந்த கால தீர்ப்புகள் வந்து உதவும். அதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுது. இது கேட்பாங்க, பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டால் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் வந்து கொடுப்போம். கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின்ஸு, ஜிஎஸ் கொஷின்ஸு அண்ட் தென் ஐஎன்எம்க்கு ஐஎன்எம் 1000 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 550 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு, போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க முடியுமோ படிங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த 2 மாதம் நீங்கள் படுற கஷ்டம் கண்டிப்பாக உங்களை வந்து குரூப் 4ல் ஒரு வேலை வாங்க வைக்கும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.